வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த டிசம்பர் 19ஆம் தேதியன்று திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கியது. டிசம்பர் 20ஆம் தேதி பகல் 10 விழா தொடங்கியது. ராப்பத்து திருவிழாவின் முதல் நாளான 30ஆம் தேதி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி அதிகாலை நடைபெற்றது. ராப்பத்து உற்சவத்தின் 2ஆம் நாளான இன்று நம்பெருமாள் அஜந்தா சௌரி கொண்டை சாற்றி சந்தன வர்ண பட்டுடுத்தி மூலஸ்தானத்தில் இருந்து 12 மணிக்கு புறப்பட்டு 1 மணிக்கு பரமபத வாசலை கடந்து திருக்கோட்டை சென்று பின்னர் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் ரங்கா ரங்கா கோஷம் விண்ணை விளக்க தரிசனம் செய்தனர். ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து இரவு 9:30 மணிக்கு புறப்பட்டு வீணை வாத்தியத்துடன் இரவு 10:30 மணிக்கு மூலஸ்தானம் செல்வார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு காலை தெப்பக்குளத்தில் சக்கரத்தாழ்வாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சக்கரத்தாழ்வாருக்கு தெப்பக்குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி நேற்று அதிகாலை 12:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை 67,053 பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். உண்டியலில் காணிக்கையாக 2.25 கோடி ரூபாய் செலுத்தினர். 16,301 பேர் மொட்டையடித்து தலைமுடி காணிக்கை செலுத்தினர். நாளை வரை ஆன்லைனில் குலுக்கல் மூலம் வழங்கப்பட்ட இலவச டோக்கன் உள்ள பக்தர்கள் மட்டுமே சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர். டோக்கன் இல்லாமல் வரும் பக்தர்களுக்கு சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி இல்லை. 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நேரடியாக இலவச தரிசன வரிசையில் அனுமதிக்கப்பட உள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நேற்று அதிகாலை 3:30 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டது. காலை 4:30 மணிக்கு பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. மாமனை மீது பள்ளி கொண்ட கோலத்தில் இருக்கும் ஆதிகேசவ பெருமாளை காண அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மகாவிஷ்ணுவை பிரபஞ்ச வடிவமாக கருதி பிரபஞ்ச அமைப்பை குறிக்கும் சக்ராப்ஜ மண்டலத்தை வரைந்து செய்யப்படும் மிக அரிதான பூஜையான சக்ராப்ஜ பூஜை தந்திரி கோகுல் நாராயணரு தலைமையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. பக்தர்கள் தங்களது வேண்டுதலுக்காக லட்ச தீபமேற்றினர். இதில் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளாவைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மண்ணச்சநல்லூர் பகவதியம்மன் கோவில் 125ஆம் ஆண்டு திருவிழா டிசம்பர் 14ஆம் தேதி முகூர்த்த கால் நடுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து டிசம்பர் 25ஆம் தேதி இரவு கம்பம் நடப்பட்டு கரகம் பாலிக்கப்பட்டது. 6ஆம் நாள் பகவதியம்மன் காமாட்சியம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளினார். பொங்கல் படையலிட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பின் அலங்கார மற்றும் அபிஷேக தீப ஆராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பரவசத்துடன் அம்மனை தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் மார்கழி மாத சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆன்மீக ஆனந்தம் அமைப்பு சார்பில் தமிழ் இசை விழா நடத்தப்பட்டது. 3 நாட்கள் நடைபெறும் விழாவில் திருவையாறு ஐயாரப்பன் திருமுறை மன்றம் குழுவினர் கலந்து கொண்டனர். திருமுறை இசை பெருவேள்வி மற்றும் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. சிவனடியார்கள் தொடர்ந்து 2 மணி நேரம் திருமுறை பாடி உலக சாதனை செய்தனர். இந்த நிகழ்வை டிவைன் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பதிவு செய்துள்ளது. சமய நல்லிணக்கம் மற்றும் உலக நன்மை வேண்டி திருமுறை பாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டன. விழாவில் தருமபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகன் ஞானசம்பந்த சுவாமிகள், வேலக்குறிச்சி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சத்தியஞான மகாதேவ தேசிக சுவாமிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திருவள்ளூர் நகரில் சி.வி. நாயுடு ரோட்டில் உள்ள TRS திருமண மண்டபத்தில் இந்து ஆன்மீக சங்கமம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறுவர் சிறுமிகளுக்கான பேச்சு போட்டி, தேசபக்தி பாடல்கள், ஆன்மீக பாடல்கள் பாடும் போட்டி, திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டி, மாறுவேட போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. RSS காஞ்சி கோட்ட அமைப்பாளர் கணேசன் சிறப்புரையாற்றினார். மாலை 5 மணிக்கு உலக நன்மை வேண்டி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.